ஃபிலிம் ஃபீல்டில் இருந்த அவ்வளோ லேடிஸ்க்கும் எங்கள் அப்பா பேரில் ஒரு கண்ணு, அவரை பார்க்காத மயங்காதவரே கிடையாது. ஒரு ராத்திரி சாவித்திரி வந்து கொற்ற முறையில் எங்கள் வீட்டுக்கு ஓடி வந்தபோது அவள் கெட்டு போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் அப்பா தாலி கட்டி அவளுக்கு ஒரு அந்தஸ்து கொடுத்தது. கழுத்து போட தெரியாதவளுக்கு கழுத்து போட கற்றுக் கொடுத்ததே அப்பா தான். சாவித்திரிக்கு தமிழே பேச தெரியாது, படிக்காதவ. தமிழ் படிக்க சொல்லி தமிழ் சொல்லி கொடுத்தது, இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தது, கார் ஓட்ட சொல்லி கொடுத்தது, குதிரை சவாரி பண்ண சொல்கிறது, டிக்னிஃபைடாக நடந்துக்கிறது, அதெல்லாமே சொல்லி கொடுத்தது எங்கள் அப்பா. பிகாஸ் அப்பா படித்தவர். அவங்க ஃபோர்ஸ் பண்ணி தற்கொலை பண்ணிப்பேன், கிணத்துல குச்சிடுவேங்கிறச்சு அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவர் கல்யாணம் ஆனவங்க சாவித்திரி அம்மாவுக்கும் தெரியும், 2 குழந்தைகள் இருக்குன்னு தெரியும். சாவித்திரி வாஸ் வெரி பொசசிவ், ரொம்ப டாமினன்ட். 15 வருஷம் எங்கள் அப்பாவை மிரட்டி அவள் வீட்லேயே வச்சு நான் நைட்டு எங்கள் வீட்டுக்கு வராமல் அந்த மாதிரி வச்சு நாங்கள் கேட்போம், ஏன் பாட்ஜி ஏன் அப்பாவை டிவோர்ஸ் பண்ணல, ஏன் இதெல்லாம் வச்சுருந்தேன்னா, ஏன்டி எங்கள் அம்மா தான் ரிச்சு, ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்டு கடைகள் இருந்தது, அவ்வளோ பவுன் நகை போட்டு 5 நாள் கல்யாணம் பண்ணவங்க. அப்பா சைடு தான் பணம் கிடையாது. அந்த மாதிரி இருந்துச்சு. நீ ஏன் விட்டுட்டு போகலன்னா, எப்படிடி 4 பொண்ணை பெற்றிருக்கேன், நீங்கள் நன்னா பெருசாக வரணும், டாக்டரை படித்து வரணுன்னா நான் எப்படி அப்பாவை விட்டுட்டு வர முடியும்? நான் இருந்தால் தானே உங்களை, அப்பா இருந்தால் தானே உங்களால் காப்பாற்ற முடியும். ஆனால் உண்மையிலே எங்கள் அப்பா மேலே எங்கள் அம்மாவுக்கு கொள்ள காதல், உசுறு போனால் கூட அப்பா விட்டுட்டு போக மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு குடும்பத்தை கலைச்சவ சாவித்திரி அம்மா. அது மட்டும் இல்லாமல் அபாண்டமாக அவங்க பொண்ணு பண்ணின அட்டூரியம் கணக்கு கிடையாது. சாவித்திரி வந்து வீடு இல்லாமல் ஏன் அண்ணா நகர் போனாங்க, அவங்க அந்த சாவித்திரியோட பொண்ணு வந்து அவங்கள வீட்டை விட்டு துரத்தி கேஸ் போட்டு அவங்கள நடுவுலோட நிறுத்தினதுனால. ஏன்னா இன்கம் டேக்ஸ் வந்து அப்பா கூட இருந்தபோது இன்கம் டேக்ஸ்லாம் சரியாக போயிட்டு இருந்தது. அப்பா எல்லாத்தையும் கவனிச்சினாங்க. அப்பா வந்து அவள் வீட்டை விட்டு வெளியில் துரத்திட்டோம். நானும் சேர்ந்து வெளியில் ஓடி வந்திருக்கேன். கதவு இந்த நைட்டு போய் அப்பா வந்து அவள் இந்த மாதிரி அவள் கெட்டு போகிறா, இந்த மாதிரி ஆகக்கூடாதுமா அப்படின்லாம் சொல்லி நான் தான் காரை ஓட்டின்னு போவேன். அப்போ கேட்டை ஏறி குதித்து உள்ளே போனால் அந்த செக்யூரிட்டி நான் எங்களை துரத்தி நாங்கள் திருப்பியும் கேட்டை ஏறி குடிச்சு வெளியில் வந்திருக்கோம். ஸோ அப்பாவால் உதவ முடியவே இல்லை. அந்த சமயத்தில் இன்கம் டேக்ஸ் அவள் ஃபைல் பண்ணாமல் கண்டவங்களோட உறவு கொண்டு அந்த எல்லாத்தையும் தொலைச்ச உடனே அந்த வீடெல்லாம் ஆக்ஷன் போயிடுச்சு. ஒரு 2 வீடு தான் பாக்கி இருந்துச்சு. அந்த ஒன்றில் சாவித்திரியமா இருக்கிறச்சு. அவங்க பொண்ணு வந்து அவளை வந்து கேஸ் போட்டு வெளியில் துரத்தி விட்டா. அதனால அவங்க வந்து அண்ணா நகரில் போய் இருக்க வேண்டி வந்து சின்ன ரோலில் இப்போ ஒருத்தருமே பார்த்துக்கலைன்னா எப்படி? அதனால் அவங்க சின்ன ரோலில் நடித்து அந்த மாதிரி பெங்களூரில் ஷூட்டிங் போகிறச்சே தான் அவங்க ஹைப்போகிளைசிமியா கோமாவில் போயிட்டாங்க. அவங்க கோமாவில் இருக்கிறச்சு போய் உதவி பண்ணி எங்கள் அப்பா ஊரில் இல்லை ஷூட்டிங். அப்போ வந்து எங்கள் அம்மா தான் என் கூட கொடைக்கானல் வந்திருக்கணும், என்னை அப்படியே விட்டுட்டு அவங்க கார் எடுத்துன்னு போய் எங்கள் அம்மாவை அந்த சாவித்திரி அம்மா கூட்டின்னு வந்து வெலிங்டன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணது அவங்க தான். கடைசியில் அந்த குழந்தைகளை பார்த்துட்டு வந்து அவங்க தான். சதீஷை வந்து தன் பிள்ளையாக வச்சு எங்கள் வீட்டில் நானும் அக்காவும் கல்யாணம் ஆகி போயிட்டோம், மெடிக்கல் காலேஜ் போயிட்டோம். அவனை வளர்த்து ஆளாக்கியது எங்கள் அம்மா தான்.